வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. என்னன்னா 2 கூண்டு, அதில் 2 ஆட்டுக்குட்டி. 2 ஆட்டுக்குட்டிக்கும் ஒரே வயசு, ஒரே ஹைட்டு, ஒரே வெயிட்டு, ஒரே அளவான சாப்பாடு கொடுத்துட்டு வராரு. எல்லா கண்டிஷன்ஸும் 2 ஆட்டுக்குட்டிக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் மூணாவதாக ஒரு கூண்டில் ஒரு நரியை அடைச்சி அதை அந்த 2 ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி மட்டுமே பார்க்க முடிகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து நிறைய பார்த்துட்டு இருந்த ஆட்டுக்குட்டி ஒரு மாதிரி கிராங்கியாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அதோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கூண்டுக்குள்ளே இருக்க நரியால் ஆட்டுக்குட்டியை எதுவுமே பண்ண முடியாது தான். ஆனாலும் நரியால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற பயமே அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னுடுச்சு. நிறைய பார்க்காத இன்னொரு ஆட்டுக்குட்டி மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருந்ததுனால ஃபிசிக்கலாகவும் அதோட க்ரோத் நல்ல டெவலப் ஆகியிருக்கு. இது மூலமாக அந்த சயின்டிஸ்ட் நம்மளோட மன ஆதிக்கம் எந்த அளவுக்கு நம்மளோட உடல் நலத்தை பாதிக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு உண்டு, ஆனால் பிரச்சனையாகிடுமோ அப்படின்ற கற்பனைக்கு தீர்வு இல்லை. ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு கற்பனை பண்ணி கவலைப்படாமல் மனசையும் உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாதான் ஆக்சுவலாக அப்படி ஏதாவது ஆகும் பொழுது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெம்பு இருக்கும்.